Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரெசிபி பார்க்க போறோம். சிக்கன் வடி பிரியாணி ரெசிபி. நம்ம சேனல்ல ரெசிபி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு 1/2 kg சிக்கன் பிரியாணி ரெசிபி பெர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. 500 கிராம் பாஸ்மதி ரைஸ், ஆனியன் 200 கிராம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 3 green chilli, ginger garlic paste 3 tablespoon, அண்ட் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாமே ஒரு 3 எடுத்திருக்கேன். அண்ட் 1 tablespoon சில்லி பவுடர், தென் 200 கிராம் டொமேட்டோ, அண்டு கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவு, தென் 1/2 kg சிக்கன் அண்டு கர்ட் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் கரெக்டாக 100 ml ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை விட நம்ம கம்மியாக ஆட் பண்ணாலும் பிரியாணி வந்து ட்ரையாக இருக்கும், அண்ட் அட் த சேம் டைம் அதிகமாக ஆட் பண்ணாலும் கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். ஸோ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 ஏலக்காய், 3 பட்டை, 3 கிராம்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் இப்போ வந்து 200 கிராம்ஸ் ஆனியன் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆனியன் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர இன்பிட்வீன் கேப்பில் நம்ம ரைஸ் குக் ஆகிறதுக்கு வாட்டர் வந்து நம்ம பாயில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகணும். இது போனதுக்கப்புறமா இதிலே வந்து நம்ம கொத்தமல்லி, புதினா அண்டு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணணும். ஸோ நான் ஆட் பண்ணேன், பட் அந்த டைமில் வந்து என்னோடய கேமரா வந்து நான் ஆன் பண்ண மறந்துட்டேன். தென் ஒரு 3 க்ரீன் சில்லி, ரொம்ப சின்னதாக இருந்தால் ஒரு 4 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சேம் மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 கிராம் சிக்கன் அண்ட் 500 கிராம் ரைஸில் நீங்கள் வந்து வடி பிரியாணி நல்லா செஞ்சிடலாம். இப்போது கர்டு வந்து ஒரு 100 மில்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன். 100 மில்லினா இந்த ஒரு பேக்கெட் கர்டு இல்லையா, அதில் வந்து நம்ம பாதி எடுத்துக்கிட்டால் போதும். அண்டு டொமேட்டோவும் 200 கிராம், ஆனியன் அண்டு டொமேட்டோ இது ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு தேவையான சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஒரு 1.5 ஸ்பூன் சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ இதில் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 500 கிராம் சிக்கன் அண்டு 500 கிராம் பாஸ்மதி ரைஸ்க்கு நான் இதில் வந்து 700 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 லிட்டர் பாட்டிலில் வந்து நீங்கள் ஒரு 3/4 பாட்டில் வந்து நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அது இதில் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம பாயில் பண்ணிக்கலாம். ஏன்னா டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, டொமேட்டோ வந்து நல்லா குக் ஆகி வரணும். ஸோ மீன்வைல் நான் வந்து ஆல்ரெடி நான் வாட்டர் பாயில் பண்ண வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து ரைஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து 30 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருந்தேன் பாஸ்மதி ரைஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான். நம்ம ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் பாயில் ஆகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நம்ம ஆட் பண்ண ரைஸ் வந்து எக்ஸாக்டாக 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து லென்த்து வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு வந்து கரெக்டான பதம். அப்போ வந்து நம்ம வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ஆட் பண்ணதை விட லைட்டாக வந்து அதோடய லென்த்து பெருசாக இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம அப்படியே ட்ரைன் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ரைஸ் வந்து ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி வாட்டர் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா பாயில் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதில் வந்து இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் சிக்கன் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஆட் பண்ணலை. ரீசன் என்னென்னா சிக்கன் வந்து ஓவர் குக் ஆகிடும். ஸோ வந்து சாப்பிட்றப்ப ஹார்டாக இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸாக்டாக இந்த டைமில் நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு 40% வந்து குக் ஆகி இருக்கும். அண்டு நம்ம வந்து ரைஸ் வந்து தம் போடுறப்ப பேலன்ஸ் 60% குக் ஆகி நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ நம்ம சால்ட் கூட நம்ம செக் பண்ணி கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ட்ரைன் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். 700 ml வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது பாயில் ஆனதுக்கப்புறமா நான் சிக்கன் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதை பாயில் பண்ண விட்டுட்டு நெக்ஸ்ட் இதில் நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் வந்து நமக்கு வாட்டர் அண்ட் ரைஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதில் வந்து வாட்டர் நமக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியுது. இப்போது நம்ம ஆல்ரெடி நம்ம ரைஸ் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர்லேருந்து 1 கிளாஸ் வாட்டர் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ரைஸ் அண்ட் வாட்டர் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு 20 மினிட்ஸ் நம்ம வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இது மேலே இப்போ நான் வந்து ஒரு வெயிட் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம் அண்ட் 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைக்கணும். ஆஃப்டர் 20 மினிட்ஸ் வந்து சைடில் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டீம் வந்து வரும். ரைஸில் இருக்கிற வாட்டர் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கான இண்டிகேஷன் தான் இந்த மாதிரி வந்து ஸ்டீம் வருது. நம்ம நார்மலாக வந்து
தம் பிரியாணி செய்கிறப்ப கூட நம்ம வந்து ரைஸை வந்து நம்ம பிரட்டி போடணும். பட் இதில் வந்து அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் வந்து ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகி வந்துடும். அண்டு சைடில் வந்து நம்ம இப்படி மூவ் பண்ணி பார்க்குறப்ப பாட்டமில் வந்து ஒரு வேளை வாட்டர் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சாலே போதும், குக் ஆகிடும். நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான சிக்கன் வடி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது எக்ஸாக்டாக மேரேஜில் செய்கிற மாதிரியே இருக்கும். அண்ட் இதில் நம்ம வந்து கரம் மசாலா பவுடர் எதுவும் ஆட் பண்ணலை, ஹோல் கரம் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கோம். அண்டு ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்டு இது மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். Thanks for watching.